மகாநதி சீரியல் அடுத்த வார எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் காவேரி பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை நல்லா பார்த்துப்பாங்க. இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து குடிச்சிருப்பாரு. விஜய் வந்து குடிச்சிட்டு வெண்ணிலாவை பார்த்து காவேரி கிட்ட இந்த மாதிரி வெண்ணிலா வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு தெரியுமா, அவள் எனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கா தெரியுமா, வெண்ணிலா வந்து இந்த நிலைமையில இருக்கா அப்படிங்கிறது மட்டும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா. அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் மேலேருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. வெண்ணிலா இந்த நிலைமையில இருக்கிறது என்னாலே பார்க்க முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வெண்ணிலாவை கூட்டிகிட்டே வந்திருக்கக்கூடாது காவேரி, அவளை இந்த நிலைமையில என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்வார். வெண்ணிலா வந்து என்னை லவ் பண்ணனால தான் அவளுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து இப்படி ஒரு நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சுமே வெண்ணிலா கிட்ட இருந்து நான் விலகி இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இது வெண்ணிலாக்கு வந்த சோதனையா இல்லை எனக்கு வந்த சோதனையா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து தூங்க போயிடுவாரு. அதுக்கப்புறம் காலையில் தாத்தா வந்து விஜய் கிட்ட இந்த மாதிரி நீ குடிச்சிட்டு நைட்டு காவேரி கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன் தாத்தா நான் எதுவும் தப்பாக பேசிட்டேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இந்த மாதிரி நீ வெண்ணிலா ரூமுக்கு போயிட்டு வெண்ணிலாவை பார்த்து இந்த மாதிரி சில விஷயம் பேசிகிட்டு இருந்த, அதுவும் காவேரி கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்வார். சரி தாத்தா, நீ ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, வெண்ணிலா மேலே நான் வந்து கேராக இருக்கேன், இதை வெளிப்படையாக உங்கள்கிட்ட சொல்கிறது தப்பா, ஏன் எல்லாருமே என்னை புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க, புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுக்காமல் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்வார். அதுக்கப்புறம் இனிமேல் இதை பற்றி பேசாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் வந்து கம்பெனியில் 50% ஷேரை வந்து காவேரி பேரில் எழுதி வைக்கிறதா அந்த மாதிரி வக்கீலை வந்து வர சொல்லியிருப்பாரு. ஆனால் காவேரி வந்து ராகினி சொல்கிறது கேட்டுட்டு இது வந்து டிவோர்ஸ்க்காக தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினச்சிப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து வக்கீலை வந்து விஜய் வந்து வர சொல்லியிருப்பாரு. அது எதுக்காக அப்படின்னா காவேரி கிட்ட டாக்குமெண்ட்டில் சைன் வாங்குறதுக்காக வர சொல்லியிருப்பாரு. ஆனால் காவேரி என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா உண்மையிலே ராகினி சொன்ன மாதிரி டிவோர்ஸ்க்காக தான் என்கிட்ட சைன் வாங்கினாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் ஏன் மேடம் படித்து பார்த்தா தான் சைன் போடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்பாரு. இப்படி கேட்ட உடனே காவேரி வந்து எதையுமே படித்து பார்க்காம எங்கே சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சைன் போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி நம்மள்ட்ட டிவோர்ஸ்க்காக தான் சைன் வாங்கியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே காவேரி இருப்பாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா என்னதான் குழப்பத்தில் இருந்தாலும் வெண்ணிலாவை வந்து ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு சாப்பாடு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வெண்ணிலா வந்து பழைய ஞாபகத்துக்கு கொண்டு வரணும், பழைய ஞாபகம் எல்லாமே அவங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா காவேரி பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை ஒரு நாள் காவேரி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட சித்தப்பா, அதாவது வெண்ணிலாவை வந்து இந்த நிலைமைக்காக காரணமாக இருந்த விஜயோட சித்தப்பா வந்து அங்கே யதார்த்தமாக நின்றுட்டு இருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து பார்த்துருவாங்க. விஜயோட சித்தப்பா அங்கே நிற்கிறத பார்த்தீங்கன்னா காவேரி வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் வெண்ணிலா வந்து அவங்கள பார்த்துருவாங்க. வெண்ணிலா வந்து அவங்கள பார்த்தோன்னே இந்த மாதிரி அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா வெண்ணிலாவை அவங்க ரொம்பவே கொடுமை பண்ணி ரொம்பவே மிரட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி நீ விஜய் விட்டு போயிடணும் அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே வெண்ணிலாவை வந்து மிரட்டியிருப்பாங்க. ஸோ அதனால வெண்ணிலாவுக்கு வந்து அவங்க பார்த்தோன்னே பழசெல்லாம் ஞாபகம் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ பழசெல்லாம் ரீகலெக்ட் பண்ணுறதுனால வெண்ணிலா பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இதை பார்த்தா காவேரி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் என்னாச்சு வெண்ணிலா, என்னாச்சு வெண்ணிலா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி அடித்து வெண்ணிலாவை பார்ப்பாங்க. வெண்ணிலாவை வந்து தண்ணி தெளித்து எழுப்புனதுக்கப்புறம் வெண்ணிலா முழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன், நீங்களாம் யார், நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றி கேட்பாங்க. காவேரி வந்து ஏன் வெண்ணிலா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒருவேளை வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினைப்பாங்க. வெண்ணிலா ஏன் பொறுமையாக இருங்க இருங்க என்னாச்சு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வெண்ணிலாவை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து அம்மா எங்கே, என் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓ அப்போ வெண்ணிலாவுக்கு கண்டிப்பாக பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து விஜய் கிட்ட ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா கால் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு விஜய் வந்து ஞாபகம் இருக்கா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. விஜய் என்னோட விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வெண்ணிலா சொன்ன அதே டைலாக வெண்ணிலா வந்து திரும்ப சொல்லுவாங்க. என்னோட விஜய் எங்கே இருக்க, விஜய் எங்கே, விஜய் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ரொம்பவே ஆர்வமாக கேட்பாங்க. உடனே காவேரி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விஜயோட பேரை சொன்னதுமே வெண்ணிலா வந்து இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, அப்போ விஜய் மேலே உள்ள லவ் வந்து கொஞ்சம் கூட குறையாம இன்னமும் வெண்ணிலா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து காவேரிக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட இந்த மாதிரி விஜய் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, விஜய் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் விஜயோட ஃபோட்டோ வந்து வெண்ணிலா கிட்ட காமிக்கிறாங்க. உடனே வெண்ணிலா வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா அழுதுட்டு விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுகுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட இந்த மாதிரி நான் விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அதுக்கு வந்து காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. காவேரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே விஜய் வந்து வெண்ணிலா மேலே ரொம்பவே அக்கறையாக இருக்காரு. வெண்ணிலா வந்து இந்த நிலைமையில இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவளை ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. இப்போ வந்து வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்துச்சு, இது என்னதான் சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் வெண்ணிலாவுக்கு வந்து விஜய் மேலே உள்ள லவ் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதனால இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்பவே குழப்பத்திலையும் கவலையிலையும் இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து விஜய் கிட்ட சொன்னோன்னா விஜய் வந்து என்ன முடிவு எடுப்பாரோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே காவேரி வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போவாங்க. இதுக்கப்புறம் காவேரி பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மாவும் கங்காவும் நிற்பாங்க. கங்கா வந்து காவேரியை பார்த்தோன்னே, என்ன காவேரி எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைக்கா, வெண்ணிலாவை கூட்டிகிட்டு பக்கத்தில் போயிட்டு வந்தேன், வெண்ணிலாவுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட காவேரி வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்கிற காவேரி, எப்படி எல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கேட்பாங்க. தெரியலக்கா, திடீர்னு வெண்ணிலா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்போதைக்கு நான் வந்து எழுப்பினோடனே அவங்க எந்திரிச்ச உடனே எல்லாமே ஞாபகம் வந்த மாதிரியே பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோனில் வந்து விஜயோட ஃபோட்டோவை காமிச்சேன். விஜயோட ஃபோட்டோவை காமிச்சோன்னே ரொம்பவே எமோஷ்னல் ஆகி பழைய ஞாபகம்லாம் வந்த மாதிரி பேசினாங்க. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு வெண்ணிலாவுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு காவேரி வந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட கங்காக்கும் அவங்க அம்மாக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. உடனே கங்கா வந்து, என்ன காவேரி சொல்கிற, உண்மையாகவே வெண்ணிலாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாக்கா, அப்படி தான் நினைக்கிறேன், அவங்க எல்லாமே ஞாபகம் வந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, இந்த விஷயத்தை வந்து நான் தாத்தா கிட்டேயும் விஜய் கிட்டேயும் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உடனே கங்கா பார்த்தீங்கன்னா, நில்லு காவேரி, ஒரு நிமிஷம் நில்லு, இப்போ தான் நீ வந்து ரொம்பவே உஷாராக இருக்கணும். விஜய் வந்து இப்போ எடுக்க போகிற முடிவு தான் உன் வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க போகுது. இப்போ வந்து இவ்வளோ நாள் வெண்ணிலா இந்த நிலைமையில இருக்கும் போது விஜயோட மைண்டு வேற மாதிரி இருந்திருக்கும். வெண்ணிலா வந்து இப்போ சரியாயிட்டா. அது மட்டும் இல்லாமல் விஜய் மேலே வெண்ணிலா வச்சிருந்த லவ் வந்து இன்னும் அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ இந்த நிலைமையில வெண்ணிலா எந்த மாதிரி மனநிலைமையில இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் விஜய் வந்து இனிமே முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. இதை கேட்ட காவேரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க குழப்பத்தில் இதுவும் சேர்ந்து ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம்க்கா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க காவேரி. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாத்தாவும் விஜயும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு உள்ளே வரதை பார்த்துட்டு விஜய் வந்து, என்ன காவேரி, வெண்ணிலாவை கூட்டிகிட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து காவேரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி பக்கத்தில் தாங்க போனேன், இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. என்ன காவேரி சொல்கிற, என்ன உளறிட்டு இருக்க, எப்படி ஞாபகம் வந்துச்சு, எப்போதும் போல தானே இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்பாரு. இல்லை, இந்த மாதிரி நான் பார்க் கூட்டிகிட்டு போனப்போ வெண்ணிலா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, எதையோ பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நான் எழுப்பினதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு பேசினது எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அவங்க ஃபோட்டோவை காமிச்சப்ப அவங்க ரொம்பவே ரியாக்ட் பண்ணி நான் விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் உடனே வந்து உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட வராரு. வெண்ணிலா வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்தோன்னா இன்னும் வந்து எல்லா விஷயமும் வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வந்துடுது. அவங்க லவ் பண்ண விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்து வெண்ணிலா பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்தா தாத்தாக்கும் காவேரிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா விஜய் மேலே உள்ள லவ்வை வந்து கொஞ்சம் கூட மறக்காமல் அப்படியே ஞாபகம் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் காவேரியோட லைஃப் என்ன ஆக போகுது, இதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.